வீட்ல ரேஷன் அரிசி மட்டும் தான் இருக்குது. இட்லி அரிசி எதுவும் இல்லையே! சரி ரேஷன் அரிசி மட்டுமே இன்றைக்கி அம்மாட்ட கேட்டு போட்டு மாவாட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அம்மா ரேஷியோ சொன்னாங்க. 4 கப் அளவுக்கு, அதாவது 4 கப் அளவுக்கு புழுங்கரிசி, ரேஷன் புழுங்கரிசியும், 1/2 கப் அளவு ரேஷன் பச்சரிசி. வீட்டில் நம்ம சாதம் செய்வோம்ல, அது வந்து 1 1/2 கப் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ கிட்டத்தட்ட நெருக்கமாக வரும். 3 கிலோக்கு நெருக்கமாக வரும். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ உளுந்து போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா ஊற வச்சு உளுந்து நல்லா பொசு பொசுன்னு தனியாக ஆட்டிக்குங்க. அதுக்கப்புறமா அரிசி போட்டு ஆட்டுங்க. நல்லா வந்து கலந்து ஒரு 8 மணி நேரம் கழித்து புளிச்சு எடுத்து நம்ம வந்து இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் சுட்டோம்னா சூப்பராக வருங்க. இட்லி வந்து சோடா உப்பே போட வேணாம், வெறும் உப்பு மட்டும் போட்டிங்கன்னா போதும். இட்லி நல்லா பஞ்சு போல் வெறும் ரேஷன் அரிசி நம்மளோட சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி. நீங்கள் சாப்பாட்டு அரிசி இல்லைனாலும் கூட பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா அந்த ரேஷன் அரிசியை 1/2 கப் எக்ஸ்ட்ரா போட்டு கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ பஞ்சு போல் வரும் இட்லி. அதே மாதிரியே தோசையும் அப்படி தான் வரும்.